நாம் பில்லை பார்க்கணும். எந்தெந்த பொருட்களுக்கு இப்போ டேக்ஸு நில் ஆக்கியிருக்கேன்னா 353 கேட்டகரிஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதுக்கு ஒன்று நில் டேக்ஸ் ரிஜிமுக்கு கொண்டு வந்திருக்கோம், இல்லை 12.5 அந்த மாதிரி குறைச்சிருக்கோம். அதனால் ட்ரேடர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை கன்சியூமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கன்சியூமர்ஸும் பில்லை பார்க்கணும். நமக்கு அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கின்ற வரி குறைப்பு இது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு. அதுக்கு இன்னும் 5 நாளில் உங்களோட ரோல் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஆகவே இதையும் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னு கேட்டுக்கிறேன். நான் அவள் சொல்கிறதுக்கு இது இருக்குது, நீங்கள் எதுவும் கேட்கறதுனா கேட்கலாம். இவர் சொல்கிறார் தகவல், அவர் சொல்கிறார் தகவல் அப்படிங்கிற ஹேஷியங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் 2 நாள் முன்னாடி கூட முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவாக சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே எங்கள் கூட இருந்திருக்கு, அதுவும் டியூரிங் தி டைம் ஆஃப் கிரைசிஸ் இருந்திருக்குன்னு. நேற்றைய தினம் இரவில் உள்துறை அமைச்சரை முன்னாள் முதலமைச்சர் அதிமுக அமைச்சரை சந்திச்சிருக்கார். என்றைக்குமே அவன் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும், அப்படிங்கிற விருப்பம் வேணும். அதனால் நேற்று அவர்கள் 2 பேரையும் எல்லா விஷயங்கள் குறித்தும் பேசியிருப்பார்கள் அப்படின்னு நாம் நம்பலாம். என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க வெளில சொன்னால் தான் அது தெரியும். ஆனால் சுமூகமாக நடந்திருக்கு. ஆகவே பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும். என்ன பிஜேபி தான் எதுக்கு கட்சி உடையிறதுக்கு பிஜேபி காரணம் இல்லை. ஏன்னா நாம் அந்த மாதிரி வேலை செய்கிறது இல்லை. இப்போ திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளில போனார். யார் காரணம்? கருணாநிதி இவரை விலக்கினது காரணம். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் அன்னியிலேருந்து பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் எத்தனை தரம் உடஞ்சிருக்கு. அதனால் கட்சியில் ஏற்படுகின்ற மனமாச்சரியங்களுக்கு, பிளவுகளுக்கு எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி காரணம் இல்லை. அதிமுக உள்கட்சி விவகாரம் அந்த இது கூட்டணியுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. அப்புறமா கூட்டணியுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். அது ஓட்டு. நான் ஒரு தரம் உங்கள்கிட்டயே பேசியிருக்கேன், நான் ஞாபகம் இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டால் யார் யாரோட இருக்கார் என்று மக்கள் சிந்திக்க மாட்டார்கள், அதை கேர் பண்ண மாட்டாங்க. இதற்கு மாற்று எது? இன்னைக்கு ஒரு விஷயம் உறுதி, இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட் ஷுட் கோ. ஸ்டாலின் தலைமையிலான போதை சர்க்கார், ஊழல் சர்க்கார் இதை தொலைச்சு தலைமுழுக மாட்டோமான்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இருக்குது. அப்போது இதை மாற்ற வேண்டுமானால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கும் மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, இதுதான் கேன் பி எ வயபிள் ஆல்டர்னேட்டிவ் டு திஸ் நார்கட்டிக் ஸ்டாலின் கவர்மெண்ட். அதனால் இதில் யார் இருக்காங்க, யார் வெளில போகிறாங்கன்னு மக்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா 77 என்னாச்சு? திருமதி காந்தி தன்னுடைய சேருக்கு வந்த நெருக்கடியை நாட்டுக்கு நெருக்கடியாக அறிவித்தார். ஷி வாஸ் அன்சீட்டட் பை தி கோர்ட். அப்போ பார்லிமெண்ட்டை முடக்கி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஜெயிலில் போட்டு அவங்க ஆக்டிவிட்டீஸை முடக்கி இந்த அரசாங்கம் பண்ணுறத பூராத்தையும் அன்றைக்கி காங்கிரஸ் பண்ணிச்சு. திமுகக்கே பண்ணிச்சு காங்கிரஸ். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஐ மீன் திருச்சி நவ்
திருச்சியில் பிஜேபி பெருங்கோட்டை மாநாடுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்கினோம். இந்த சர்வாதிகார ஜனநாயக விரோத ஸ்டாலின் அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இந்து முன்னணி மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கல. நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்கினோம். அதனால் இருக்கிற ஜனநாயக விரோத தீய அரசாங்கம் தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை மக்களை அழித்து கொண்டு இருக்கின்ற ஒரு பேரழிவு சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட். ஏன்னா 2021க்கு முன்னாடி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் இந்தியாவில் பஞ்சாப், இன்றைக்கி தமிழ்நாடு. அடுத்த தலைமுறையை அழிச்சுட்டு இன்னமும் ஜாஃபர் சேட்டா அவர் 3000 கோடிக்கு மருந்து கடத்தினவர். அவர் ஏதோ சினிமா எடுத்திருக்கார், அதில் இந்த முதல் குடும்பம், திராவிட முதல் குடும்பம் அதில் பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படிலாம் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. வாட் சார்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் இஸ் திஸ்? போதை பணம் வந்ததில் வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா சினிமா? இந்த மாதிரி ஒரு நான்சென்சிக்கல் கவர்மெண்ட், ஆன்டி பீப்புள் கவர்மெண்ட் வேறு இருக்கவே முடியாது. ஸ்டாலின் அரசாங்கம் தொடர்கின்ற ஒவ்வொரு நாளும் தமிழ் சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு கேடு, அழிவு. அதனால் இந்த அழிவு சர்க்காரை மக்கள் தூக்கி எறிவாங்க. அதனால் இதில் எத்தனை கட்சி உள்ளே இருக்குங்கிறத பற்றி கவலையே இல்லை. we will provide an alternate government which people would accept. யாருது எல்லாரோட ப்ளீஸ் பாருங்க. அவர் அவரோட கருத்தை சொல்லியிருக்காருன்னா அதை டிஸ்பியூட் பண்ணலையே இப்போ. ஆனால் எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க, எத்தனை கட்சிகள் சேர்ந்து ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது ஓட்டு போடுற மக்களுக்கு இப்போ பெரிய இஷ்யூ இல்லை. இஷ்யூவே என்ன? இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட், இந்த அழிவு சக்தி, ஸ்டாலின் தலைமையிலான தமிழ் சமுதாயத்தை அடுத்த தலைமுறை அழிக்கின்ற தீய அரசு இதை தூக்கி எறியணும். எப்படி இந்திரா காந்தி அவர்கள் பிஎம்மாக இருக்கச்ச என்னவெல்லாம் இந்தியா முன்னேறுகிறது, திடீர்னு 20 அம்ச திட்டம், 10 அம்ச திட்டம் எல்லாம் பண்ணி கோர்ட்டை முடக்கி, உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், அன்னைக்கு அட்டார்னி ஜெனரலாக இருந்தார் திரு நிராண்டே என்ன சொன்னார்? எமர்ஜென்சி பொழுது இந்திய மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஆட்சி இருந்த 75 இருந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சர்க்கார் இருக்குது சார். இதை தூக்கேறிய மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்டிஏ. எத்தனை முனை வேணால் வரட்டும், என்ன நீ பாருங்க. இட் இஸ் இம்மெட்டீரியல் சொல்லிட்டேன்னா, அதாவது இந்தியக்குள்ள எத்தனை கட்சி இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட், இந்த ஊழல் கவர்மெண்ட், இந்த ஊழல் கவர்மெண்ட் இட் ஷுட் பி ரிமூவ்டு. அதனால அவங்க ஓகே சார், அவங்க ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி டிடிவி எல்லாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட தான் இருந்தாங்க. இப்போ அவங்களோட பார்வையெல்லாம் இப்போ டிவிக்கு நோக்கி போகுது. அந்த மாதிரி பின்னாடி நான் என்ன சொல்கிறேன், 2006 என்னுடைய அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்தார். எலெக்ஷன் ஃபஸ்ட்டு 2006 தான் நின்னர். மாற்றம் கொண்டு வர முடிஞ்சுதா? நாம் யோசிக்கணும். திடீர்னு இப்போ சினிமாலேருந்து வந்திருக்கார், அவர் ஏதோ பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக தாவேக்காவே ஆல்டர்னேட்டாக வர முடியாது. காரணம், அவர் பிஜேபியை பற்றி கள்ளக்குறிச்சியிலையும் சரி, அப்புறம் மதுரையில் ஒரு முன்னாடி திருச்சியில் பாரதிய ஜனதா கொள்கை எதிரிங்கிறார். அவருக்கு உங்கள் கொள்கை என்ன சொல்லுங்கள். இன்னி வர விஜய் அவர்கள் தாவேக்காவோட கொள்கை என்னென்ன சொல்லியிருக்காரா? பிஜேபி எதுக்கிறதுனா நான் சொல்கிறேன், பிஜேபி நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அப்போ நீங்கள் தேச விரோத கட்சியா? நீங்கள் அவர் பொதுவாக சொல்கிறார், நாங்கள் பிஜேபி எதுக்கிறோம். இருங்க சத்து சொல்லிடுறேன். ஃப்ராஜைல் 5 இருந்த தேசத்தை 4வது பெரிய பொருளாதாரமாக கொண்டு இருக்கோம். விஜய் நான் அதை எதுக்கிறேன்,
இந்தியா திருப்பியும் நொறுங்குற பொருளாதாரமாக தான் இருக்கணும், அழிஞ்சு போகணும் உலக அளவில், அப்படி விஜய் சொல்வாரா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே அர்த்தமற்ற வெறும் பேச்சு, வெர்பல் டயரியா, சரியான வார்த்தை பயன்படுத்தினோம்னா அவருடைய பேச்சுக்கள் ஒன்லி வெர்பல் டயரியா. அதனால் அதை வச்சு கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த தீய அரசு, நார்காட்டிக் அரசு, ஊழல் அரசு, ஊழல் அரசு நீக்கப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதை நோக்கி நீங்கள் பார்த்தா இப்போ மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் வெறும் பூத்து கமிட்டி நிர்வாகிகளுக்கு மட்டும் வச்ச கூட்டமே பல்லாயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் கலந்துட்டது. இப்போது மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவருடைய கூட்டம், அந்த க்ரௌடு இட் இஸ் ஸ்வெல்லிங் டே பை டே. நீங்கள் பல மாவட்டங்களில் ஒரு இடத்துல கூட்டம் காட்டுறது, மாநாடு நடத்துறது, தட் இஸ் ஒன் திங். ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரே நாளில் 3 சட்டமன்றம் 4 சட்டமன்றம் அதில் கூட்டம் அட்டன் பண்ணி அது எல்லாமே பெரிய அளவில் மக்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னா, டோன்ட் யூ சி எனி சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் ஆஃப் தி பீப்புள்? அதனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் மாற்றம் வருது. அதனால் நாம் என்ன ஒன்றா இருந்தால் கண்ணுக்கழகு, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு ஐ கேன் ஒன்லி அப்பீல். ஆனால் தட் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார் தி பீப்புள். நான் அரசியல் கட்சிகளுக்கே சொல்லலை, மக்களுக்கு அது தேவையில்லாது. அவங்களுக்கு தேவை இந்த திராவிடியன் ஸ்டாக் தீய சர்க்கார், அடுத்த தலைமுறையை போதையில் படுக்க வைக்கிற ஒரு சர்க்கார், இது தூக்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் மோட்டிவேட்டட் கொஸ்டின். ஐ டோன்ட் நோ டு விச் மீடியா யூ பிலாங் டு. ஐ கண்டெம் யுவர் ஸ்டேட்மெண்ட். ஆமாங்க, நீங்கள் பிஜேபியை பற்றி ஹவ் கேன் யூ மேக் சச் கமெண்ட்? நோ, நீங்கள் அந்த மாதிரி பேசியதே பத்திரிகா தர்மத்துக்கே விரோதமானது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஊடகங்கள் மத்தியில் ஒரு கருத்து ஒன்று, மாற்று கருத்தே வந்து விடக்கூடாது. இந்த திராவிடியன் ஸ்டாக் எதிராக கருத்தே வரக்கூடாது. இந்த நாடு ஒன்றுன்னே நினைக்கக்கூடாது. அப்படி சில பேர், நான் உங்களை சொல்ல, அப்படி சில பேர் நினைக்கிறாங்க. அதில் ஒன்றா நீங்கள் இருந்துட வேண்டாம்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாஜகவுடைய நடவடிக்கைகள் பற்றி எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்போ இந்த நாணயத்தினுடைய மதிப்பு, இந்தியாவுடைய நாணயத்தோட மதிப்பு எப்போ உயரப்போகுது, எப்போ குறைய போகுது, இந்த மாதிரி எளிய மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன், அந்த எளிய மக்கள் ஓட்டு போட்டு தான் திருப்பி பிஜேபி வந்துன்னு இருக்கு. ஒன்று அதுக்கு சொல்லிட்டேன்னா, நீங்கள் 2014 டாலர் மதிப்பு என்ன இருந்தது, இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது? 1947 ரூபாய் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன இருந்தது? அந்த 70 ஆண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறிது? அதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ ஏறி இருக்கிறது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் அப்படி சொல்ல மாட்டேன். ஒன்று, ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். என்ன ஆகுது, டாலரே ஒரு கமாடிட்டி ஆகிடுது. இப்போது திடீர்னு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி எக்கனாமிக்கலி அப்படின்னு நினச்சி எல்லோரும் டாலரை வாங்கி பதுக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? டாலர் விலை கூடும், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கூடும். அந்த மாதிரி இன்றைக்கி டாலர் ஒரு கமாடிட்டியாக எல்லா நாடும் பயன்படுத்துறதுனால, இப்போது ரஷ்யாவிலேருந்து நாம் இது க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம். எதில் பே பண்ணுறோம்? ரூபாயில். இப்போது அந்த மாதிரியாக பல நாடுகள் முடிவு பண்ணால் என்ன ஆகும்? உங்களுக்கு இப்போ இருக்கிற க்ரைசிஸுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் ஃபார் தி ஃபேவர் ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன், யூரோ கரன்சி ஃப்ளோட் பண்ணாங்க. யூரோ ஃப்ளோட்டு பண்ணப்போ அது டாலருக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக வரல. ஏன் வரல? அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய மொத்த ஜனத்தொகை இன்சிக்னிஃபிகண்ட். ஆனால் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நம்ம பிரிக் தேசங்களுக்குள்ள உலக ஜனத்தொகையில் 50% இருக்குது சார். இந்தியாவும் சீனாவும் சேர்ந்தே 800க்கு 300. அதனால் பல சர்வதேச கணக்குகள், கணிப்புகள் இருக்குது.
பொறுத்திருந்து பார்ப்போம். சார் கடைசி question சார். பீகார்ல election இதான் கடைசி. அவருக்கு அது கடைசி. அதுல என்னன்னா, சிராக் பாஷா சொல்லுங்க, லோக் ஜனசக்தி பார்ட்டி அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இதெல்லாம் கூடுதல் சீட்டு வேணும்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக கிட்ட காங்கிரஸ் கூட சீட்டு வேணும்னு கேட்குற மாதிரி, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு கூட சீட்டு, விடுதலை சிறுத்தை கூட சீட்டு கூட கேட்க வேண்டாம், எங்களுக்கு பொது தொகுதி கொடுன்னு கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பிசிகா. நான் சொல்கிற சிதம்பரம் எங்கள் ஊர் சிதம்பரம் இல்லை. அதனால் அந்த மாதிரி அந்த சார் இந்த 2 பார்லிமெண்ட் தவிர கொடுத்தாங்களா? 2 ரிசர்வ் சீட்டு தான், விழுப்புரம் சிதம்பரம். அதனால் ஹார்டு பார்கெயின் இருக்கும். அதுவும் எங்கே ஹார்டு பார்கெயின் இருக்கும்? ஜெயிக்க போகிற காம்பினேஷனுக்கு இருக்கும். ஆனால் சிராக் பாஸ்வான் அவர்கள் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய ஆதரவாளராக இருக்கார். அதனால் இது ஒரு இஷ்யூவாக இருக்காது. கோரிக்கை வைக்கக்கூடாதானே? கோரிக்கை வைக்கலாங்க, என்ன தப்பு? அதான் சொன்னேன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து ஈவன் காங்கிரஸில் ஒரு செக்ஷன் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு பேசுகிறாங்களா இல்லையா? பேசுகிறாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் தி டஸ்ட் வில் செட்டில் டவுன் when the talks begin. நல்லது. நான் இதெல்லாம் பார்க்கல. ஏன்னா அந்த ஹோல் ப்ரோக்ராமே ஒரே ஒரு நல்ல அம்சம் என்ன, மாண்புமிகு இது மரியாதைக்குரிய திரு இளையராஜா அவர்களுக்கு மற்றவங்களும் பாராட்டுறாங்க. நாம் ஏற்கனவே அவரை பாராட்டியிருக்கோம், ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்கோம், அதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் அது ஒன்று மட்டும்தான் வரவேற்கிறது. மற்றபடி யார் எங்கே உட்காந்தா, ஸ்டேஜில் யார் உட்காந்தா, இல்லை இந்த கலெக்டரை ஏந்து நின்று உதயநிதி இன்பநிதிக்கா பேண்டெல்லாம் தடை விட்டு அதெல்லாம் படம் பார்த்தீங்கள்ல? ஆமாம். அதனால் அதெல்லாம் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் திங்ஸ். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், நான் கேட்குறேன் எல்லாரும் வந்து அவங்களோட பர்சனல் நடவடிக்கைகள் பூரா கதவை திறந்து வச்சுட்டான்னு மேற்கொள்கிறாங்க. என்ன கேள்வி? என்ன கேள்வி? இங்கே பாருங்கள், இல்லை எது வெளியில் தெரியணுமோ அது வெளியில் சொல்லுவாங்க, எது தெரிய வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்களோ சொல்ல மாட்டாங்க. இது ஒரு கேள்வியே இல்லை சார். ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ். தேங்க்யூ.